முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். பிரம்மாண்ட மேடைகளோ அல்லது பிரத்யேகமாக செய்யப்பட்ட பொருட்களோ இங்கு கிடையாது. கைக்கு எட்டுகிற தூரத்தில் நின்றே நாம் அதிசயங்களை காண முடியும். அதுவும் பார்வையாளர்கள் தருகின்ற பொருட்களில் இருந்தே. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, இதுக்கு முன்னால் ஏதாவது மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க டிவியில்? மேஜிக்கை அருகில் நின்று பார்க்கும் வாய்ப்பை பெற்ற இந்த பார்வையாளர்களிடம் மாயாஜாலத்தை நிகழ்த்தி காட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுங்கள் என கேட்க வித்தியாசமாக சிந்தித்த இந்த பார்வையாளர் அங்கு கிடந்த 4 கற்களை எடுத்து வந்து தயாவிடம் தருகிறார். ஓகே, நான் மேஜிக் ஏதாவது பொருள்னு கேட்டேன், நீங்கள் கல் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு என்னால் மேஜிக் பண்ண முடியும். ஓகே, 4 கல் கொடுத்துருக்கீங்க. ஏதாவது டவல் இருக்குங்களா? என் கையில் நீங்கள் எடுத்து கொடுத்த பொருள் உங்ககிட்ட வாங்கின 2 டவலை வச்சு தான் இந்த மேஜிக் பண்ண போகிறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சரி, நீங்கள் இந்த டவல் ஏதாவது இருக்குமாங்கிறது ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துங்க, செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி உள்ளே ஏதாவது இருக்குன்னு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, எதுவும் கிடையாது. ஓகே, ஸ்டில் நான் வேறு எந்த சேஞ்சும் பண்ணல. அதே இந்த டவல், இந்த 4 கல் தான் இருப்பாங்க. One, two, three. 1, 2, 3. Any doubt, any questions? நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி தான் இந்த மேஜிக் பண்ண போகிறேன். ஏதாவது டவுட் இருக்குங்களா மேடம்? ஏதோ டவுட் மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்களே? இல்லை, 4 கல் வச்சுருக்கேன். 1, 2, 3ன்னு சொல்லி அந்த இது மேலே கல், இந்த டவலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா க்ளோஸ் பண்ணதில்? அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஓகே, ஒரு தடவை பாருங்கள். 4 கல் வச்சுருக்கேன். இது 1, 2, 3ன்னு சொல்லி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 1, 2, 3ன்னு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, 4 கல்லும் நான் 2 டவலை வச்சு இது 2 கல் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. இந்த ஒரு கல் எடுத்துகிட்டு கிளியராக வாட்ச் பண்ணுங்க. இந்த கல்லை இந்த மேட்டு கடியில் இப்படி வைக்கிறேங்க. இதில் ஹோல்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மேட்டு கடியில் இப்படி வச்சு
ஜஸ்ட் என் கை எதுவும் இல்லை, இங்கிருந்து ஜஸ்ட் இன்விசிபிளாக எடுத்து கோன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த கல் உடனே இந்த இடத்துல 2 கல்லும் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எதுவும் கிடையாது, இந்த கல்லை எடுத்திருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, சரி, ரியலாக அப்படியே உங்கள் முன்னால் எந்த கன்ஃபியூஸ் இல்லை, அப்படியே இந்த டேபிள் மேட்டுக்கு அடியில் கொண்டு போகிறேன். இங்கிருந்து இன்விசிபிளாக எடுத்து அங்கே போன்னு சொன்ன உடனே ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே போயிருக்கு. இங்கே லாஸ்ட் கல்லை நான் தொட போகிறதே இல்லை. என்னென்னா என் கை தொடாமல் எடுத்திருக்கேன். அப்படியே ஓப்பன் பண்ண 4 கல்லும் ஒரே இருக்கு. டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், ஆனால் இது வந்து ரியலாக வந்து இப்போ பார்த்துருக்கேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட். இப்படிலாம் பண்ண முடியுமான்னு ஒரு ஆச்சரியம் தான். என்ஜாய்டு. பார்வையாளர்களால் தரப்பட்ட 4 கற்கள் ஒவ்வொரு மூலையிலும் வைக்கப்பட தயாவின் மாயா ஜாலத்திற்கு கட்டுப்பட்ட அந்த கற்கள் அனைத்தும் ஓரிடத்தில் ஒன்று கூடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நடந்த மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு கிமு 700களில் பழங்கால துருக்கியில் வாழ்ந்த லிடியா இனத்தவர்கள்தான் முதலாக நாணயங்களை பயன்படுத்துகின்ற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. நாடுகளுக்கு இடையேயான வியாபாரம் அதிகரிக்க நாணயங்களை மூட்டையா தூக்கிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதை சரி செய்யறதுக்காக சீனர்கள் கிமு 119ஆம் ஆண்டு முதலாக எடை அதிகமான உலோக நாணயங்களுக்கு பதிலா எடை குறைவான காகித பணத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஹாய், நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் ஏதாவது மேஜிக் பார்த்துருக்கீங்களா? என்னோட மேஜிக் விடுங்க, டெலிவிஷனோ இல்லை லைவோ. பட் வேறு ஏதாவது மேஜிக் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எங்கே சார்? ஆக்சுவலாக ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க நேம்லாம் எங்களுக்கு பர்டிகுலராக தெரியாது. தெரியல. உங்களோட ஷோ நாங்கள் அதிகம் நிறைய பார்த்துருக்கோம். ஜெயா டிவியில் பார்த்துருக்கேன். 10:30க்கு உங்கள் இதுக்கு போடுவாங்க சண்டே, அதை பார்த்துருக்கேன். சரி, என்ன தான் நம்ம டெலிவிஷனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். பட் அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணி தான் இன்றைக்கி மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். சரி, என்னோடய கை இங்கே எம்டி. ஜஸ்ட் இதை வந்து உங்கள் முன்னால் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டைட்டாக க்ளோஸ் பண்ண இடத்துல எந்த ஒரு பொருளும் வராது. ஓகே, ஸோ டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் டேர்ன் பண்ணிவிட்டேன். பாஸ் மேஜிக். ஓகே, சும்மா டச் பண்ணுங்கள். நீங்கள் தொட்ட உடனே டச் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees சாலிட் மெட்டீரியல் காயின். 5 rupees இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ப்ளோ பண்ணியிருக்கேன். சும்மா இங்கே தொடுங்க. தொட்ட உடனே இந்த காயின் மறைஞ்சு போயிடுனா ஒரு நொடியில் இது மாயமாக மறைஞ்சிடும் சார். இங்கேயோ இங்கே வாங்கின உடனே இந்த இடத்துல அப்படியே இந்த காயின் இந்த இடத்துல தான். சார், இந்த 5 rupees நான் இங்கே வைக்கிறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த 5 rupees எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணி ப்ளோ பண்ணியிருக்கேன். சும்மா டச் பண்ணுங்களேன். டச் பண்ண ஒரு செகண்டில் இங்கேருந்து போன்னு சொல்கிற உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போன உடனே பாக்கெட்டில் செக் பண்ணி பாருங்களேன். உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு செகண்டில் அப்படியே உங்கள் பாக்கெட்டில். ஓகே சார், என்ன தான் வந்து என்னோடய கையில் வச்சு மேஜிக் நடக்கிறது உங்கள் கையிலே பண்ண முடியும். ஏதாவது ஒரு காயின் இருக்கா உங்கள் கையில்? யார் கையில் ஏதாவது காயின்ஸ் வச்சுருக்கீங்களா?
ஓகே 10 rupees 5 rupees 4 பேர் 4 காயினை கொடுத்துருக்கீங்க. ஓகே, யார் 10 ரூபாய் கொடுத்தது? ஓகே, அதனால அதிக பணம் கொடுத்த அவர் தான். அதனால் அவர்கிட்ட தான் இந்த காயின்ஸை கொடுத்து நம்ம சேஃபாக வச்சுக்க சொல்ல போகிறோம். ஸோ இந்த 4 காயினும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க சார். மேக்ஸிமம் டைட்டாக பிடிச்சிருங்க, விட வேண்டாம். ஓகே, எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ நீங்கள் டைட்டாக பிடிச்சிருங்க. காயினை எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கையிலேருந்து எடுக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. நான் இந்த கையை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், டேர்ன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐ பாஸ் மேஜிக். நீங்கள் இந்த கையை பிடிச்சிங்க சார், நான் இந்த கையை இப்படி பிடிச்சேன். ரெடி? நீங்கள் கையை ஓப்பன் பண்ண வேண்டாம். நான் 1 2 3. எவ்வளோ ரூபா சார் உங்களோட காசு? இதில் 10 ரூபா. ஓகே, நீங்கள் உங்களோட 10 ரூபாவை மட்டும் நான் இங்கே வான்னு சொல்கிறேன். ஒரு நொடியில் பார்த்தா உங்கள் 10 ரூபா மட்டும்தான் சார் இந்த இடத்துல. உங்கள் கையில் எவ்வளோ இருக்கு? 10 ரூபா. உங்கள் 10 ரூபா மட்டும் மறைஞ்சிருச்சு. மற்ற காயின்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. உங்கள் 10 ரூபா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் வாங்கின மாதிரியே. அதே மாதிரி அந்த காயின் எப்படி இப்போ என் கை உங்கள் கையிலேருந்து என் கைக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த செயின் என் கைக்கு வரும். ஆனால் இந்த தடவை நான் திருப்பி தரமாட்டேன். ஓகேவா? சவாலா? ரெடியா நீங்கள்? பரவாயில்ல, ஆனால் திருப்பி தரமாட்டேன். இத்தனை பேர் பார்க்குறாங்க, வியூவர்ஸ் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சாச்சி, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தானா அந்த செயின் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் எந்த சூழ்நிலையும் திருப்பி தரமாட்டேன். அது எனக்கு சொந்தம். ஓகேவா? நான் உங்களை தொட போகிறது இல்லைண்ணா, நான் உங்களை டச் பண்ண மாட்டேன், தள்ளி நிற்பேன். பரவாயில்லையா? எந்த சூழ்நிலையிலும் நான் தரமாட்டேன். நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? அந்த எவ்வளோ? அது எத்தனை பவுனு? பயங்கரமான லாஸ் தான் இந்த இருக்குது. பரவாயில்ல, இல்லை வேறு மேஜிக் போயிடலாமா? வேறு மேஜிக் போயிடலாம். மற்றவங்களாம் சரி சரிங்கிறீங்க, ஏன்னா நகை அவரோடது. அதனால் அவருக்கு தான் கவலை இருக்கும். நீங்கள் என்னென்ன எடுங்க சார், பார்த்துக்கலாம், பாதி பாதி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்த மேஜிக்கை விட இனி நீங்கள் பார்க்க போகிற மேஜிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, சரி, என்னோட பொருள் எதுவும் கிடையாது சார். நீங்கள் வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளை வேணால் என்கிட்ட கொடுக்கலாம். அது உங்களோட எலக்ட்ரிஷியனாக இருந்தால் உங்களோட இண்டிகேட்டராக இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பெண்ணாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இதை வச்சு பண்ணலாமா? ஓகே, இது இண்டிகேட்டர். எதுக்கு சார் இது யூஸ் பண்ணுறீங்க? டெஸ்டர். டெஸ்டர் வந்து பவர் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் நீங்கள் செக் பண்ண முடியுமா? மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். இது இல்லைன்னா இதுதான் மெயின். ஏன்னா எலக்ட்ரிஷியன்னா கண்டிப்பாக டெஸ்டர் இருக்கணும். அது இல்லைன்னா எலக்ட்ரிஷியனே கிடையாது. ஏன்னா இது இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஒரு இடத்துல பவர் வருதாங்கிறத நீங்கள் இதை கையில் இது வச்சு தான் பார்க்கணும். டேரெக்டாக கை வச்சா ஆள் முடிஞ்சோம். ஓகே ஓகே, இது வந்து எவ்வளோ வோல்ட் வரைக்கும் தாங்கும் சார்? இது 250 எத்தனை வோல்ட் வரைக்கும் தாங்கும்? 450 அது வரைக்கும் தாங்குமா? ஓகே, அதுக்கு அடுத்த வோல்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு ஷாக் வந்துருமா? ஓகே, மேக்ஸிமம் 450 வரைக்கும் இருக்குது. உள்ள ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவு தான் பவரா? ஓகே, ரைட். சரி சரி, உங்களை உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த டெஸ்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் அந்த மேஜிக் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சாதாரண ஒரு டெஸ்டர், ஆனால் உங்களோட உயிரவே இதை காப்பாற்றுது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க இந்த கம்பெனியில். அதனால இந்த டெஸ்ட்டு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு நான் இன்றைக்கி மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே, சரி, யாராவது கையில் ஒரு கரன்சி ஏதாவது இனி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். எந்த கரன்சி கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிறது கிடையாது சார். 100 ரூபா. ஓகே, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டி எனக்கு 100 rupees இவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது யார்? என்ன மேஜிக் போகலாமா? மேஜிக் இதில் தானே பண்ணணும். ஓகே, டெஸ்ட்டு என் கையில் இருக்குது, பணம் இங்கே இருக்குது, நான் கையை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் சார். ஓகே, எங்கே இருக்குது சார் டெஸ்ட்டு? டெஸ்ட்டு இருக்குது சார் உள்ள. ஓகே, எங்கே இருக்குது இப்போ? பின்னால். சரி, இப்போ இந்த பக்கம் வச்சா இப்படி வச்சாலும் தெரியும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த கரன்சியில் இது மறைக்க முடியாது. ஏன்னா இப்படி வேணால் காட்டலாம், ஆனால் திருப்பி காட்டும் போது இது தெரிஞ்சிடும். சரி, கிளியராக பாருங்கள், நான் இதுக்குள்ளே எப்படி மறைச்சி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும். ஓகே, என் கையில் உங்களோட டெஸ்ட் இருக்குது, நீங்கள் கொடுத்த இந்த 100 ரூபாய் நோட்டு இருக்குது. கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ரெடி? 1 2 3. டெஸ்ட்டு உள்ளே இருக்குது, தெரியுதா? யாரு கண்ணுக்கும் தெரியாது சார், ஆனால் இன்விசிபிளாக இருக்குது. இங்கே தான் இருக்குது, தெரியுதா? தெரியலையா? இங்கே பாருங்க சார், இங்கே இருங்க, இதே இடத்துல நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2 3 அப்படின்னு உடனே உள்ளே இருந்து இது அப்படியே காயின்களில் மாயாஜாலத்தை நடத்தி காட்டிய தயா அடுத்ததாக டெஸ்டரையும் ரூபாய் நோட்டையும் உபயோகப்படுத்தி அதிசயங்களை அரங்கேற்றத் தொடங்கியிருக்கிறார். அடுத்ததாக நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு
மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் வியப்பும் இதயம் மற்றும் மூளைக்குமான உடற்பயிற்சிகளாக கருதப்படுகிறது. ஆகவே மகிழ்ச்சி என்கின்ற அந்த உணர்வால் இதயத்தோட இளமை பாதுகாக்கப்பட்டு ஆயுட்காலம் அதிகரிப்பதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகிறது. மகிழ்ச்சியை புறம் தள்ளிவிட்டு இயந்திர வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு போன எவராயிருந்தாலும் அவர்களை இந்நிகழ்ச்சி உற்சாகப்படுத்தும். உங்களோட டெஸ்டர் ஓகே, ஒரு நொடியில் இந்த கரண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து கண்டுபிடிச்சிங்களா? எப்படி உள்ளே போச்சுன்னு தெரிஞ்சா? நீங்கள் வேணால் யாராவது இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நோட்டு தான் சார் கிஞ்சி போய்டும். யாரோடது நோட்டு? ஓ அதுதானே. ஓகே ஓகே சரி விட்டுருவோம், பணத்தை நீங்கள் வைங்க சார். டெஸ்ட்டரை இப்போ நான் கையில் வைக்க போகிறது கிடையாது. இதுக்கு ஏதாவது பவர் இருக்கா சார்? இல்லை, பவரு கிடையாது. ஓகேங்களா? டெஸ்ட்டுக்கு எந்த பவரும் கிடையாதுல்ல. ஆனால் டெஸ்ட்டு எங்கே பவர் இருந்தாலும் கண்டுபிடிக்குமா முடியாதா? கொஞ்ச நேரம் இந்த டெஸ்ட்டை நான் வந்து கையில் வச்சுருந்தேன். அப்போ கூட நீங்கள் நினைக்கல ஏதாவது அதில் நான் ஏதாவது மேஜிக் பண்ணியிருக்கலான்னு. ஓகே, நீங்கள் அந்த டவுட் இருந்ததுன்னா அந்த டெஸ்ட் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்களேன். அதில் வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா அதில் பவர் ஏதாவது வருதா சார்? எடுத்து அடிக்கிற மாதிரி பவர் இல்லை. அப்படியே இருக்கு. இதை செக் பண்ணி பார்த்துட்டீங்களா சார்? இதில் வேறு ஏதாவது இருக்கா? டெஸ்ட்டில் கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது. நீங்கள் வேணால் டவுட் இருந்தால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. அதில் வேறு ஏதாவது நான் மாட்டி வச்சுருக்கேன்னா வேறு ஏதாவது மெட்டலாக தானே இருக்குது. அது ஏதாவது அமுத்துனா மறைஞ்சு போயிடுமா கையில்? ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். மாதிரி நீங்கள் கொடுத்த மாதிரியே இருக்கா சார் உங்கள் டெஸ்ட்டு? ஓகே, அது அவரும் பார்த்துட்டு வர டவுட்டு. டெஸ்ட்டை வாங்கி நீங்கள் கையில் வச்சுங்க சார். நீங்கள் வாங்கிக்கோங்க கையில். ஓகே, இனி நான் டெஸ்ட்டை தொட போகிறது கிடையாது. என்னோடய பவர் என்னங்கிறது அதுக்கு நான் காட்ட போகிறேன். ஏன்னா 450 வாட்ஸை செக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. 450 வாட்ஸ் அதை கரண்ட்டை செக் பண்ண முடியும். ஓகே, இப்போது அந்த டெஸ்ட்டை நான் தொட போகிறது இல்லை. அந்த டம்ளருக்குள்ளே போட்டுருங்களேன் இந்த டெஸ்ட்டை. ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது உயிர் இருக்கா? இல்லை, ஒரு சாதாரண ஒரு மெட்டல் தான், அது மெட்டல் பீஸ். ஓகே, நம்பவே முடியல. என்ன சார், இது வந்து உங்களோட சாதாரண ஒரு டெஸ்ட்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதுக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ உங்கள் கண்ணு முன்னால் தான் நான் பண்ணேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நம்பவே முடியல சார். கொஞ்சம் எப்படி தான் அது உயிர் கொடுத்தீங்கன்னே தெரியல. சரி, என்கிட்ட ரொம்ப நாளாக இந்த பெண்ணு ஒன்று இருக்குது. இதுக்கு நான் ஒரு முறை பண்ணுங்க. நான் பண்ணல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ப முடியல சார். அதனால தான் இது மறுபடியும் ஒன்று பண்ண சொல்கிறேன். என் முன்னாடியே பண்ணல. நீங்கள் மற்றவங்க எல்லோரும் நம்புறீங்களா? அதை டவுட் இருக்கா? அப்போ எல்லாத்தோட சார்பாக தான் இவர் கேட்குறாரு என்கிட்ட. நான் சொல்கிறேன், எந்த பொருள் வேணாலும் கொடுத்தாலும் பண்ண முடியும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? இது என்னோட பெண், அதில் நான் வந்து உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறீங்க. சரி சார், உங்கள் ஆர்வத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த பேனாவை நான் கையில் தொட போகிறது கிடையாது. நீங்கள் அந்த டம்ளருக்குள்ளே போட்டுருங்க சார். ஓகே, இது என்ன மெட்டீரியல் சார்? இது பிளாஸ்டிக். ஓகே,
நைஸ் சார், சூப்பராக இருந்தது சார். நம்பவே முடியல சார். கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை நல்லா ரசிச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. மேஜிக் வந்து நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் நான் இந்த மேஜிக் இப்படி ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுத்து மேஜிக் பண்ணுவார்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை. இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னா. தயா சாரோட ப்ரோக்ராம் நான் எப்போவுமே கண்டினியூவாக 10:30 பார்ப்பேன். ஆனால் அவர் பக்கத்துலேருந்து நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த மேஜிக்கை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி மேஜிக் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உயிர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி கொடுப்பாரா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ஜெயா டிவிக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைமண்ட் குரூப் சார்பாக ரொம்ப நன்றி. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.